ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து சம்ஸுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியரி கொஸ்டின்ஸுக்கும் 1 மார்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும். அதில் 1 மார்க் கூட நம்ம புக் பேக் ஒன்வேர்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு 17லேருந்து 18 ஒன்வேர்டு புக் பேக்கில் வந்து வந்துடும். 2 ஒன்வேர்டு தான் நமக்கு வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸுமே 8, 9, 10 இந்த லெசன்லேருந்து தான் நமக்கு என்னாச்சு பார்த்தா கேட்க போகிறாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் தியரி கொஸ்டின்ஸ், சரியா, தியரி கொஸ்டினும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8th லெசன், 9th லெசன், 10th லெசன் இதுலேருந்து தான் என்னாச்சு பார்த்தா கேட்குறாங்க. 20 நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து 8th, 9th லெசனுக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். சரியா, இந்த 1 மார்க்ஸுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த 8th, 9th லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் வந்து நல்லா கவனிங்க. ஸ்டேட் எனி 2 மெரிட்ஸ் ஆஃப் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரி கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் நல் ஹைப்போதசிஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் மென்ஷன் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி டைம் சீரீஸ். சரியா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரி கொஸ்டின்ஸு. ஏன்னா 8, 9, 10லேருந்து தான் நமக்கு தியரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி மெத்தட் ஆஃப் ஃபிட்டிங் எ ஸ்ட்ரெயிட் லைன், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவும். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ ஃபீஸிபிள் சொல்யூஷன் அண்ட் நான் டிகிரேட் சொல்யூஷன் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். சரியா, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 2 மார்க்கில் தியரி கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் தியரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் காஸ்ட் ஆஃப் லீவிங் இண்டெக்ஸ் நம்பர். சரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரி கொஸ்டின். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட், சரியா, சிஸ்டமேட்டிக் ரேண்டம் வேரியபிள் வித் எக்ஸாம்பிள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 42nd கொஸ்டினில் பி பாருங்கள். டிட்டர்மைன் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு ஃபாலோயிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸிங் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்லேருந்து நமக்கு கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதனால் நீங்கள் தியரி கொஸ்டின்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணணும், தியரி கொஸ்டின்ஸ் வந்து நான் தெளிவாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 8th லெசன், 9th லெசன், 10th லெசன் இதை 3ஐயும் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தியரி கொஸ்டினை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.